ஒரு நேர்மையான கேள்வி கேட்போம். இன்று உலகம் எந்த இந்தியாவை காண்கிறது? காந்தியின் இந்தியாவா அல்லது மத அடையாளம் பார்த்து தாக்கப்படும் இந்தியாவா? இந்தியாவின் பலம் ஒரே மாதிரியான தன்மை அல்ல. இந்தியாவின் பலம் பன்மை. கேரளாவில் தேவாலய மொழி முதல் காஷ்மீரின் மசூதி அழைப்பு வரை, பஞ்சாபின் குருத்வாரா முதல் தமிழ்நாட்டின் கோயில் மணி வரை இந்தியா சுவாசிக்கிறது. இந்திய கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டவர்கள் அல்ல. அவர்கள் நமது மருத்துவமனைகளின் நர்சுகள், நமது பள்ளிகளின் ஆசிரியர்கள், நாட்டின் எல்லைகளை காக்கும் வீரர்கள், சாலையை சுத்தம் செய்யும் உழைப்பாளர்கள், வீடுகளில் பராமரிப்பாளர்கள். அவர்கள் இந்தியாவை நேசித்தது வாக்கியங்களால் அல்ல, சேவையால். ஒரு தேவாலயம் சேதப்படுத்தும் போது ஒரு சுவர் மட்டுமல்ல, ஒரு செய்தி அனுப்பப்படுகிறது. நீங்கள் பாதுகாப்பில் இல்லை என்பது அது. அரசு தெளிவாகவும் உறுதியாகவும் நடவடிக்கை எடுக்காத போது மற்றொரு செய்தி அனுப்பப்படுகிறது. உங்கள் வழி கணக்கில் இல்லை என்பது அது. இது ஆபத்தானது. ஏனெனில் மதத்தை வைத்து வலிமை அளக்கும் நாடு ஒரு நாள் தன் மனிதநேயத்தை இழக்கும். நேற்று இஸ்லாமியர்கள், இன்று கிறிஸ்தவர்கள், நாளை யாராகவும் இருக்கலாம். வெறுப்பு ஒரே கதவில் நிற்காது. இந்தியாவை உண்மையாக நேசிப்பவர்கள் அரசியலமைப்பை நிபந்தனை இல்லாமல் நேசிக்க வேண்டும். பன்மை தன்மையை தேர்வு செய்து காக்க வேண்டும். மௌனம் நடுநிலைமை அல்ல என்பதை உணர வேண்டும். மௌனம் அனுமதி. உலகம் இந்தியாவை கவனிக்கிறது. நாம் பிழையவற்றவர்கள் என்பதற்காக அல்ல, பல்வேறு நம்பிக்கைகள் பயமின்றி வாழ முடியும் என்று ஒரு காலத்தில் காட்டியதற்காக. அந்த படிமம் வெறுப்பால் சிதைத்து விடாதீர்கள். இந்தியாவுக்கு அதிகமாக தேவையானது கூச்சமில்லா கூட்டம் அல்ல, கூச்சலான மனசாட்சி. பயம் அல்ல, தைரியம். இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவை மட்டுமல்ல, கருணையையும் நினைவூட்டும். ஒரு நாட்டில் உண்மையான அளவுகோல் பெரும்பான்மையை எப்படி நடத்துகிறது என்பதில் அல்ல, சிறுபான்மையை எப்படி பாதுகாக்கிறது என்பதில்தான். இதை கடந்து, இதை கூர்ந்து தெளிவாக தயக்கமின்றி சொல்லுவோம். எந்த மதத்தின் மீது தாக்குதல்கள் ஆனாலும் அது இந்தியாவுக்கு எதிரானது. அரசியலமைப்பின் மீதான தாக்குதல் அது. ஒவ்வொரு இந்தியரின் மீதும் தாக்குதலே. இந்தியா உயிர் வாழும் வெறுப்பால் அல்ல, மனிதநேயத்தால். வன்முறையால் அல்ல, சட்டத்தால். மௌனத்தால் அல்ல, உண்மையால். அதுவே அரசியலமைப்பு கனவு கண்ட இந்தியா. அதுவே காக்கப்பட வேண்டிய இந்தியா.